வருஷங்க. ஒரு 500 ரூபாய் நீங்க ஒரு நாள் உழைக்க மாட்டீங்களா? உங்களுக்கு உழைக்கிற தைரியம் இல்லையா? உழைச்சு சம்பாதிப்பீங்கல்ல, அப்புறம் ஏன் 500 ரூபாய்க்கு உங்க 5 வருஷம் உரிமையை ஏன் விட்டு தரீங்க? ஐயாவிற்கு வாக்களிக்கும். இப்பொழுது எனக்கு தேவை உங்கள் கைத்தட்டலோ விசில் சத்தமோ கிடையாது, உங்களின் வாக்கு நல்ல தலைவனுக்கு. நன்றி, வணக்கம். மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பாலமுருகன். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி தேர்தல் முகவர்கள் களப்பணியாளர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நம்முடைய தமிழகத்தின் நல்வழிகாட்டி மருத்துவர் சின்னையா, கௌரவ தலைவர் ஜி.கே. மன்னார் மற்றும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது இனி வரும் காலங்கள் தேர்தல் காலம். தேர்தல் காலத்தில் எல்லாருமே நம்மளை நாடி வருவாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்டிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். ஏனென்றால் சின்னையா அறிவார்ந்தவர், அவரை பின்தொடர்கின்ற நாமும் அறிவாளிகள் என்பதை வருகின்ற நாடாளுமன்ற தொகுதியில் ஐயா சின்னையா யாரை வேட்பாளர்களை அறிவிக்கிறார்களோ அவர்களை வெற்றி வேட்பாளராக நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என இன்றிலிருந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்கள். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி களப்பணியாளர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்து நல்ல கருத்துக்களை வழங்க இருக்கின்ற வருங்கால தமிழகத்தில் முதலமைச்சர் மருத்துவர் சின்னையா, தியாகச்சம்பல், தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள் களப்பணியாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, இளைஞர்கள் இருக்கீங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா உங்க வீட்டிலிருந்து ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் அரசு பணிக்கு செல்ல வேண்டும். உங்க அப்பா உங்களை படிக்க வைக்காம இருக்கலாம், நீங்க அரசு பணிக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ உங்க குழந்தைங்களை, உங்க பையங்களை, உங்க பேரன் பேத்திங்களை நாங்க நன்றாக படிக்க வைக்கிறீங்க. அவங்க அரசு பணிக்கு போகணும்னா, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா நிச்சயமாக நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். மருத்துவர் சின்னையா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக வேண்டும். உங்க பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் சொன்னா மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் நிச்சயம் அது நடக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வீடு வீடாக ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து வாக்குகள் கேட்டு இங்கே நமது வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2026 மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் அனுதினமும் உழைக்க வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.